Hello guys, welcome back to Praveen Vibes. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க கருப்பு ட்ரெய்லர் இஸ் அவுட் நவ். ஸோ ஒரு மச் அவேட்டடான ஒரு ட்ரெய்லர். ஏன்னா இந்த ட்ரெய்லர் தான் நெக்ஸ்ட் இப்போ 4 days ரிலீஸ் படம். ஸோ ட்ரெய்லர் தான் படத்தோட என்ன கான்செப்ட், படத்தோட இந்த லேயர் ஆஃப் ஸ்டோரி காட்ட போகுது. ஆனால் we had many thoughts on the movie, plus கொஞ்சம் டிலேஸும் இருந்துச்சு. And finally it's releasing on May 14th. ஸோ நம்மளே பார்த்துருக்கோம், இந்த எலெக்ஷனுக்கும் இதுக்கு இந்த ஓவர் லாப் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ப்ராப்பராக அதோட அப்டேட்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி த ட்ரெய்லர் இஸ் அவுட் ஆன் சண்டே, தட் இஸ் May 10th. ஸோ ரியாக்ட் பண்ணலாம். நான் ரொம்ப நேரமாக வச்சு வெயிட் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். வெல்கம் பேக் டு பிரவீன் வைப்ஸ். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இது என் இடம், என் கோர். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. இதெல்லாம் சப்பு மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். ஆபரேஷன் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். பினு ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. நான் அந்த திருநங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிங்க நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. வா கருப்பு, வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல, பயம் விட்டு போச்சு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் ஹாய். இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படுத்திருக்கிறாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாற்ற முடியாது. வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். வந்திருக்கிறது வெள்ளக்கார சாமி, அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. கண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. வேற பாய், என்ன பண்ண போற நீங்க? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு அது கிரிக்கெட் தெரியுமா? தம்பி பிகே, கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம வீட்டிலையோ சம்பவம் எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். A few moments later. ஸோ யா கைஸ், படத்தோட ட்ரெய்லர் ஃபைனலி பார்த்தாச்சு. என்ன கேட்டால் இதை வச்சு படத்தை ஜட்ஜ் பண்ணதுங்கிறது ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வி சி லைக் ஓப்பனிங் ஆஃப் த ட்ரெய்லரே ஒரு ஆஃப் த ப்ராப்ளமை காட்டுறாங்க, விச் இஸ் எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த ஸ்பைனல் கார்ட் ஆஃப் த மூவியாக இருக்க போகுது. அதுதான் அந்த மெயின் ப்ராப்ளமாக இருக்க போகுது. அண்ட் மோர் ஆன் அந்த கருப்புங்கிற கேரக்டர் யார் யா நீ? இந்த ஒரு சைடு கோர்ட்ல யார் யா நீ அப்படி நாங்கள் தான் எங்கள் கோர்ட்டை இது பண்ணிருக்கிறோம், சம்பவம் செஞ்சுருக்கிறோம். லைக் RJB இஸ் த கேரக்டர் ஹூஸ் பீன் சம்பவம் டு கோர்ட். அண்ட் ஏதோ கண்ணான்ட்டுன்னு ஏதோ பேர் இருந்துச்சு கேரக்டருக்கு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தா யார் யா இவருக்குன்னா, இந்த சைடு பார்த்தா ஒரு வேலை கருப்பியா அவரே தெரியாதா அந்த மாதிரி போகுது. ஸோ நம்ம பார்த்த கமர்ஷியல் மூவிஸ் அந்த ஃபயர் எப்படி இருந்துச்சு, அந்த ஃபயர் இந்த படத்துலயும் இருக்குது. லைக் இந்த மாதிரி ஒரு ஃபிஸியான ஒரு லாயர், ஹீரோ ஒரு லாயர், வில்லன் ஒரு லாயர், இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கிளாஷஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் மூவியா தான் இது இருக்க போகுதுன்னு ட்ரெய்லரை பார்க்குறப்ப தெரியுது. நான் அந்த மாதிரி மூவின்னு சொல்ல, ட்ரெய்லரை பார்க்குறப்ப அந்த மாதிரி ஒரு மூவி மாதிரி ஃபீல் இருக்கு. அண்ட்
சூர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஒரு பக்கா ட்ரீட்டான ஒரு படமா இருக்கும். ஏன்னா வந்து ஆஃப்டர் கொஞ்சம் 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 மூவிஸாவே கொஞ்சம் இயர்ஸாவே வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சார்ட் ஆஃப் மூவி வந்து வரல. எதற்கும் துணிந்தவன் வந்துச்சு, பட் வந்து எதற்கும் துணிந்தவன் வந்து கொஞ்சம் அங்கங்க சட்டில்டாக போச்சு. இது பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கறது ஒரு மாதிரி ஃபயர் ஃப்ரிஸியா போகுது. அப்படி மூவி கேன் கோ ஒரு மாதிரி ஃபயரா போகுது ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட். ஏன்னா வந்து நாங்களாம் வந்து மோஸ்ட் அவைட்டடா இருந்தோம், கருப்பு எப்படா ரிலீஸ் ஆகும், ஏன்னா வந்து இருந்துச்சு. ஆனா வந்து when we saw the teaser we thought something going to happen, but double acting-ஆங்கிறது வந்து கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அந்த டீசர் பார்க்குறப்ப எல்லாம் வந்து டபுள் ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு, அப்பா ரோல் பையன் ரோல் அந்த மாதிரி. பட் இதை பார்க்குறப்ப வந்து அந்த மாதிரி தெரியல. அண்ட் தேர் சம்திங் ஹிடன் ஸ்டோரி பேக் சைட். அது கூட உன்னை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஸோ வந்து தேர்ஸ் அ ஹிடன் ஸ்டோரி விச் இஸ் நாட் பீன் ஷோர் இன் த ட்ரெய்லர். அண்ட் இந்த கேரக்டர் கருப்புங்கிற கேரக்டர் வந்து கொஸ்டினபிளாக தான் வச்சிருக்காங்க ட்ரெய்லரில். வந்து படத்துல பாருங்கயா இந்த கேரக்டர் எப்படின்னு. அண்ட் ஆர்ஜேபி கேரக்டர் வந்து இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா வந்து டீசர் பார்க்குறப்ப வந்து எல்லாரும் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஹேர் ஸ்டைலை பார்த்துட்டு இது ஆர்ஜேபி தாயா, அவரே நடிச்சிருக்காயா, அப்போ பார்த்தா அவரே வில்லன்னு அது இதுலாம் வந்தப்போ ட்ரெய்லரை பார்க்குறப்ப வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ப்ராமிசிங்காக இருக்கு. ஐ கேன் பெரிய வில்லனாக இருந்தால் தான் வந்து அந்த மேட்சப் ஆகும். அடுத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு இஸ் லைக் ஸ்மார்ட் வில்லன் அந்த மாதிரி ஒரு லுக் மாதிரி இருக்கு. அந்த லுக் வந்து எடுத்துன்னு போகிறது, அந்த இமேஜ் எடுத்துன்னு போகிறது வந்து நம்ம ஸ்மார்ட் வில்லன் வர்றாங்க, ஸ்மார்ட் வில்லன் நான் அச்சு காட்டுறேன்டா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பேசிஸ்ல இருக்குது. ஸோ வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் clashable sequence between கருப்பு அண்ட் தட் ஆர்ஜேபிஸ் கேரக்டர். ஸோ வந்து ஒரு மாதிரி நல்லா போய்த்துன்னு போவாங்க. நீ வச்சு அவர் அப்போ நான் வைக்கிறேன், நான் செக்மேட், நீ வச்சு அவர் செக்மேட், நான் வைக்கிறேன், நான் செக்மேட், அந்த மாதிரி வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் சீன்ஸ். இதில் ஒரு ஓப்பனிங்கை வந்து ஒரு மெயினான இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம் காட்டுறாங்க. அது விச் இஸ் கோயிங் டு பி ஸ்பைனல் கார்ட் ஃபார் த மூவி. சொல்ல முடியாது, உள்ள இன்னொரு ஒரு கதையோ இருக்கலாம். ஏன்னா வந்து ஓப்பனிங் ஆஃப் த ட்ரெய்லரே அதை போடுறாங்கன்னா மொத்தத்தில் இருக்க ப்ராப்ளமே வந்து போட மாட்டாங்க. உள்ள ஏகப்பட்ட கதைகள் இருக்கலாம். பட் இட்ஸ் லைக் கோர்ட்டுக்குள்ள இந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனா இதை பைபாஸ் பண்ணி ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாத்துறாயா அப்படிங்கிறப்ப வந்து த கருப்பு கேரக்டர் இஸ் கமிங். என்ன கேட்டா வந்து டெஃபினெட்லி மூவி வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கா இருக்க போது அந்த தியேட்டர்ல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல சுத்தி ஆடியன்ஸோட உட்காந்து பாக்குறப்ப அந்த ஒரு மாதிரி விசில் சத்தம் அதெல்லாம் பாக்குறப்போ இட் பி மோர் celebrating and enjoyable. That's it guys. உங்களுக்கு எப்படி கருப்பு ட்ரெய்லர் இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் வந்து I'll meet you up soon.